ஒரு நல்ல கேஸா பிடிச்சி பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாதான் ஐயா மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காதே. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார், இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட், அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயிற்று வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துடின்னு சொல்ல சார். கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறேன். போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இப்ப எங்க கூட்டு போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டதுனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்த? உங்களை நீங்களே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் ஒரு பிக் பாக்கெட், ஒரு திருட, அதுக்கு மேல ஒரு கொலைகாரன். போதுமா? இப்போ உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க கூட்டிட்டு போல ஒரு நல்லவரோட கார்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். மனசாட்சி உள்ள மனுஷன் நீங்க. ஆமாங்க, எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும் ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்கிற ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளிகிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்ட நீங்களா பிக் பாக்கெட், திருட, கொலைகார? என்ன சொல்ற? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினேன்னு பாக்குறீங்களா? சார் ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார், அதனால அதுவும் அங்க தெரியுதே அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலைகாரன் விஜய் இந்த கார்ல தப்பிச்சு போனதா வயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அவன் கொலைகாரனா சார்? ஆமாமா, இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலைகாரனா தான் இருப்பான்னு. எவ்வளவு உயரத்துல வாட்ட சாட்டமா இருந்தா சார். அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா. நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்ளோ பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத, அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து காரை ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்துன்னா சார். நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி
அவன்கிட்ட சொன்னேன் சார், நான் ஓ கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். சரி அது இருக்கட்டும், அவ எங்க இறங்கணும்? அது அது வந்து இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசுள்ள உங்களை ஏன் போலீஸ் விரட்டுது? அதான் என் தலையெழுத்து.